ChatGPT ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களோட தம்ப்நெயிலுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் சொல்லுங்கள். அதாவது உதாரணத்துக்கு யூடியூபில் தம்ப்நெயில் கிரியேட் செய்வது எப்படி, தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவது எவ்வளவு சுலபமா அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் அது லோடிங் ஆகும். ஏன்னா நிறைய இமேஜஸ் அது ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அந்த தம்ப்நெயிலை மட்டும் ரெடி பண்ண தம்ப்நெயிலை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் கிரியேட் ஆன ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து தமிழில் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் அதில் வந்துட்ருக்கோம். இப்போ அதில் நான் அதிகமாக இமேஜ் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் மிஸ்டேக் வருது. நீங்கள் அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஷாட்டில் கொடுத்து நம்ம கரெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் ஒரு சில டூல்ஸை மட்டும் நம்ம இன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரேசர் இருக்கும். அந்த எரேசரில் அந்த லெட்டர்ஸ் கிட்ட மட்டும் நம்ம மார்க் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஹைட் பண்ணி கொஞ்சம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டோட கலர் வந்து இதுக்கு மேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் லெட்டர்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நியூவாக நம்ம கொடுக்குற அந்த தமிழ் லெட்டர்ஸை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸுக்கு ஈக்குவலாக நம்மளோட அவுட்புட் மேட்ச் ஆகிற மாதிரி வந்துடும். இப்போ கொடுத்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லெட்டர்ஸும் இல்லாமல் ப்ளைனாக எனக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் ChatGPT கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன், ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஒரு எந்த ஒரு லெட்டர்ஸும் இல்லாமல் ஒரு இமேஜ் மட்டும் அதை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ அந்த இமேஜை வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான அதே கண்டென்ட்டோட வித்தவுட் எனி லெட்டர்ஸோடு நமக்கு தம்ப்நெயில் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு வேளை அந்த இமேஜும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமெண்ட்டை நீங்கள் மறுபடியும் கொடுக்கலாம். வேறு இமேஜ் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே, இல்லை வேறு அப்படின்னு போட்டு நம்ம அந்த இமேஜ் கீழே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வேறு இமேஜை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். மறுபடியும் இன்ஷாட்டில் போயிட்டு அந்த இமேஜில் நமக்கு தேவையான அந்த தம்ப்நெயிலுக்கு தேவையான ஒரு ஹெட்லைனை மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அதில் ஒரு சில தமிழ் லெட்டர்ஸ் வரும்போது நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் மூலிமா போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லெட்டர்ஸுக்கு கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது, பேக்ரவுண்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது, ப்ளஸ் அது போக அந்த ஃபாண்ட்ஸோட ஸ்டைலிங்கில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். போல்டாக வேணுமா, லீனியராக வேணுமா, இல்லை கிராஸாக இதாக வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம ஆட் பண்ணி அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் கிரியேட் அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷில் நான் கொடுத்துட்றேன். இந்த ஹெட்லைனுக்கு நான் ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் வெயிட்டு, ஃபாண்ட் கலரு, பேக்ரவுண்ட் கலர்ஸு அந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு சில ஆட் பண்ணி நான் அதை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கீழே ரைட்டிங் போர்டில் நான் ரைட்டிங் போர்டு மாதிரி இருக்கும். இப்போ அதில் நம்ம கொடுத்து நம்ம தமிழில் அந்த லெட்டர்ஸை நம்ம எழுதி அதை காப்பி பண்ணி ஸோ அந்த இடத்துல நமக்கு வேணுன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போதைக்கு நமக்கு பேசிக்கான ஒரு தம்ப்நெயில் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம மேற்கொண்டு ஒரு சில விஷயத்தை பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ChatGPT மூலமாக நமக்கு ஈஸியாக நம்ம ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி நம்மளோட அதிகமான போஸ்டிங்க்கு